புரோட்டீன் எதற்காக தேவை அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம உணவில் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இல்லையா? புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம், இந்த சத்துக்கள் எல்லாமே இருந்தால் தான் நம்ம உடலில் மெட்டபாலிசம் சரியாக நடக்கும். நான்வெஜ்ஜில் அதிகமான புரோட்டீன் இருக்கிறதுனால அதை நான் சாப்பிட்றேன். நான் வந்து பாடி பில்டர், ஸோ அதனால் எனக்கு நிறைய புரோட்டீன்ஸ் தேவை. க்ரோத்து, அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் சரியாக நடக்கிறதுக்கு, ஹார்மோன் செக்ரீஷன் சரியாக இருக்கிறதுக்கும், மசில் மாஸ்க், இது ரொம்ப ரொம்ப அதில் இந்த புரோட்டீனை நம்ம எப்படி உணவில் நேச்சுரலாக எடுக்கலாம். ஒரு சிலர் நான்வெஜ் சாப்பிடும்பொழுது தான், ஸோ ரெட் மீட்டில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது, சிக்கனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, இப்போ தினமும் நான் இத்தனை முட்டைகள் சாப்பிட்றேன், இதனால் எனக்கு ப்ரோட்டீன் அதிகமாகுது, நிறைய மாற்றங்கள் உண்டாகுது. ரிச் ப்ரோட்டீன், ஸோ அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்ததும் இந்த அஸ்பாரகஸ் அப்படின்னு சொல்லலாம். 2-3 முறை பயன்படுத்தும்போது அதிகமான ப்ரோட்டீன் இதில் இருக்குது. ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்தலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். புரோட்டீன் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரோட்டீன் எதற்காக தேவை அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம உணவில் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இல்லையா? புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம், இந்த சத்துக்கள் எல்லாமே இருந்தால் தான் நம்ம உடலில் மெட்டபாலிசம் சரியாக நடக்கும். ஸோ உடலுக்கு தேவையான அந்த வளர்ச்சிதை மாற்றம், சரியான ஒரு க்ரோத் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்குமே, ஒவ்வொரு செல்களுக்குமே நமக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா சத்துக்களும் தேவை. அந்த புரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஸோ இன்றைக்கு நிறைய பேருக்கு எப்படி கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது, அதே மாதிரி தான் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அப்படின்றதும் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிற உணவு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நான் ப்ரோட்டீன் டெய்லி இவ்வளோ சாப்பிட்றேன், நான்வெஜ்ஜில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அதை நான் சாப்பிட்றேன், நான் பாடி பில்டர், ஸோ அதனால் எனக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் தேவை, இல்லை நான் இப்போ தான் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அங்கே இந்த மாதிரியான ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போது நான் எந்த மாதிரியான ப்ரோட்டீன் சோர்ஸஸ் செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்? ஸோ அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் எடுக்கலாமா, இல்லை நம்ம உடலில் ப்ரோட்டீன் குறைவாக இருக்குன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான ஒரு சத்து. நம்மளுடைய க்ரோத்து, அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் சரியாக நடக்கிறதுக்கு, ஹார்மோன் செக்ரீஷன் சரியாக இருக்கிறதுக்கும், மசில் மாஸ்க், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய மசில்ஸ், டிஷ்யூஸ், போன்ஸ், இதோட செல்கள் எல்லாமே நார்மலாக இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வகையில் இந்த ப்ரோட்டீனை நம்ம எப்படி உணவில் நேச்சுரலாக எடுக்கலாம்? ஒரு சிலர் நான்வெஜ் சாப்பிடும்பொழுது தான், ஸோ ரெட் மீட்டில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது, சிக்கனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, இப்போ தினமும் நான் இத்தனை முட்டைகள் சாப்பிட்றேன், இதனால் எனக்கு ப்ரோட்டீன் அதிகமாகுது. கண்டிப்பாக. ஸோ நான்வெஜ்ஜில் நமக்கு ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. தேவையான அளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணும்போது உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு பார்த்தோம்னா ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். ஸோ கண் பார்வை குறைபாடு, ட்ரை ஸ்கின் இருக்கிறது, திடீர்னு உடல் எடை குறையிறது, மெட்டபாலிசம் சரியாக நடக்காமல் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மூட்டு வலி ஏற்படுறது, இது எல்லாமே புரோட்டீன் குறைபாடு இருக்கிறதுனால வர்றது தான். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சிலர் இல்லைங்க, நான்வெஜ் இல்லாமல், எக்கு கூட இல்லாமல் நான் நேச்சுரலாக எப்படி ப்ரோட்டீன் சோர்ஸ் எதுலலாம் இருக்குது, நான் அதெல்லாமே எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் நிறையவே இருக்குது. ஸோ நான்வெஜ் இல்லாமல் ப்ரோட்டீன் நம்ம எந்தெந்த சோர்ஸஸில் எடுத்துக்கலாம்? ரொம்ப சிம்பிள். தினந்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகள் தான். அதை தேவையான அளவுக்கு நம்ம எடுக்கும்போது ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அப்படின்றது குறையும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடலில் தேவையற்ற கழிவுகள் யூரின் மூலயமா வெளியேறுது. ஆனால் இந்த யூரினில் நம்ம உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன், அல்புமின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது யூரினில் லீக்கேஜ் ஆச்சுன்னா தேவையில்லாமல் நமக்கு உடல் எடையானது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ கிட்னி ஃபில்டர் பண்ணிவிட்டு தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுது. ஆனால் ப்ரோட்டீனை நம்ம உடலை தக்க வைக்கும். ஆனால் ப்ரோட்டீன் யூரினில் லீக்கேஜ் ஆகும் பொழுது என்ன ஆகுனா, ஓகே கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது, சரியாக கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சமயத்தில் பார்த்தோம்னா நல்லாவே தெரியும், உடலோட எடை குறைஞ்சிக்கிட்டே வரும், மசில் மாஸ் குறைஞ்சிக்கிட்டே வர்றதும் நம்ம பார்க்கலாம். ஸோ
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு, அதாவது புரோட்டீன் அப்படின்னு சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேச்சுரலான புரோட்டீன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ கீரைகளில் கால்சியமும் அதிகமாக இருக்கும், அதே சமயம் புரோட்டீன் மற்றும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கும். புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகளை நம்ம பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக பாலக்கீரை. ஸோ தவறாமல் இந்த பாலக்கீரையை எடுத்துக்கும்போது நம்ம உடலில் இந்த ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி, கால்சியம் டிஃபிஷியன்சி, அயன் டிஃபிஷியன்சி இதுக்கு எல்லாமே சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பாலக்கீரை. ஸோ பாலக்கீரையோட டேஸ்ட்டும் எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைகள்லேருந்து அனைவருமே இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பாலக்கீரை அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரோட்டீனோட டிஃபிஷியன்சி இருக்குன்னா, ப்ரோட்டீன் குறைபாடை கண்டிப்பாக இது வந்து நிவர்த்தி செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பீன்ஸ் வகைகள். ஸோ இந்த பீன்ஸ் வகைகளில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. என்ன தான் நம்ம நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டாலும் ஸோ அதுக்கு ஈடு தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பீன்ஸ் வகைகள். அதுலேயும் இந்த பெரிய சைஸில் ராஜ்மா பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பட்டாணி வகைகள். ஸோ பச்சை பட்டாணி, க்ரீன் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இந்த ராஜ்மா பீன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே போதும். ஸோ அது பாடி பில்டராக இருக்கீங்க, ஜிம் போகிறீங்க அப்படின்னா இந்த ராஜ்மா பீன்ஸ் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை வாரம் 3 முறை சாப்பிட்டாலே நமக்கு அதுலேருந்து ரிச் ப்ரோட்டீன் சோர்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த க்ரீன் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை பட்டாணி வகைகள், கொண்டை கடலை வகைகள் இது எல்லாமே சாப்பிடலாம். அடுத்து முக்கியமாக நம்ம மறக்காமல் சாப்பிடக்கூடியது வேர்க்கடலை. ஸோ இந்த வேர்க்கடலைன்னு சொல்கிற விஷயம், வேர்க்கடலையோடு கொஞ்சம் வெல்லம் சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் நிறையவே நடக்குது. ஸோ வேர்க்கடலையில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, இதுவும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதற்கு அடுத்ததாக சில வகையான விதைகள், சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வெள்ளரி விதை, பூசணி விதை, ஆளி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் இதில் எல்லாமே அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா இந்த விதைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து லேசாக வறுத்து நல்லா பவுடர் பண்ணிடணும். ஸோ ஒரு ஸ்பூன் பவுடர் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே உடலுக்கு அவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் இல்லை, கால்சியம் அதிகமாக இருக்குது. நம்ம உடலுக்கு தேவையான ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால நம்ம ஹேர்லேருந்து கண் பார்வை குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள், ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே இந்த சீட்ஸ் வகைகள், விதைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதில் முக்கியமாக ஆல்மண்டும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சருமத்திற்கும் ரொம்ப நல்லது. கொலாஜன், இதில் எல்லாமே கொலாஜன் அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அதிகமாக போன் ஃப்ராக்சர் இருக்கிற மாதிரியோ, பற்கள் வந்து பார்த்தோம்னா கேவிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கோரைப்பல் மாதிரி மாறிட்டு வருதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் முக்கியமாக கால்சியம் மற்றும் புரோட்டீன் டிஃபிஷியன்சி இருந்தால் இந்த மாதிரி ஏற்படும். ஸோ இந்த விதைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலுக்கு புரோட்டீன் அந்த குறைபாடு அப்படின்றது இதில் நிச்சயமாக நிவர்த்தி ஆகுது. அடுத்து முக்கியமாக பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். ஸோ பன்னீர், சீஸ் இதுலேயுமே அதிகமான புரோட்டீன் இருக்குது. இதுவும் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சிலர் வந்து அதிகமாக இந்த பன்னீர்லாம் வந்து ரொம்ப ஹீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் லேசாக ஹீட் பண்ணிவிட்டு அதை குக் பண்ணி சாப்பிடும்போது ஸோ உடலுக்கு அதிகமான புரோட்டீன் கிடைக்குது. அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம், இது கீரை வகையாகவும் பயன்படுத்தலாம். ஸோ புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா அஸ்பாரகஸ். இது வந்து நம்ம பார்த்துருக்கோம், சின்ன சின்ன தண்டு மாதிரி இந்த கீரைகளோடு சேர்த்து வச்சு விற்பாங்க. தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ இந்த அஸ்பாரகஸ் நம்ம பயன்படுத்தும் போது ரிச் புரோட்டீன். ஸோ பெண்களுக்கு முக்கியமாக இது வந்து பெண்களுக்கு பொதுவாகவே நம்ம கிளினிக்கில் நிறைய மெடிசன்ஸ் வந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை பயன்படுத்தி செஞ்சிட்ருக்கிறோம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும், இந்த கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே தண்ணீர் விட்டான் கிழங்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நமக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகுது. ரிச் ப்ரோட்டீன், ஸோ அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்ததும் இந்த அஸ்பாரகஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அஸ்பாரகஸ் நம்ம வந்து வாரம் 2-3 முறை பயன்படுத்தும் பொழுது அதிகமான ப்ரோட்டீன் இதில் இருக்குது. ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளாக இதை வந்து வேக வைத்தோ இல்லை சூப் மாதிரியோ நம்ம பயன்படுத்தும் பொழுதும் உடலுக்கு அதிகமான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்க
ஆரம்பிக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த சதாவரிலாம் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான மருந்து. ஏன்னா நிறைய பெண்களுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது, கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ், அதாவது யுட்ரஸில் ஃபைப்ராய்ட், அடினோமயோசிஸ், ஸோ எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்கனிங்காக இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம், இதற்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பயன்படுது. அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்க நேச்சுரல் ப்ரோட்டீன் எடுக்கணும்னா இந்த சதாவரியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவில் ப்ரோட்டீன் சோர்சஸ் நேச்சுரலாக என்னென்ன எடுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு உடல் நலம் குறைபாடு தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.